இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இவ வேற பார்த்துட்டாலே. பிருந்தா, அவகிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு? இல்ல அது அது வந்து அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அவ என்ன பேசினா உங்ககிட்ட? ராகவ இந்த கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான்ல, அவன் ஜெயிலுக்கு போயிருவான், அவனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம அவகிட்ட சண்டைக்கு போனா அத வச்சு அவைக்கு ஏதாவது வில்லங்கம் பண்ணலான்னு நினைக்கிறா. நான் தான் சண்டைக்கே போகலையே. அவ என்ன பேசினாலும் அதை கேட்டு பொறுமையா தானே இருந்தேன். ஆமா, அவ ஏன் உங்ககிட்ட சண்டைக்கு வரணும்? நாங்க வேற யாரும் இல்லையா? அது ஆமா, ஏதோ பதட்டமா பேசிட்டு இருந்தீங்க. மறைக்காம உண்மையை சொல்லுங்க. ஐயோ, ஆமா, ஓகே சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, எதுக்கு ஓகே சொன்னீங்க? கார்த்திக், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிருங்க. ஐயோ பிருந்தா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மறைக்காம உண்மையை சொல்லுங்க கார்த்திக். நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். உங்க நடவடிக்கையே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் தனியா போய் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னாச்சு? என்ன நீ பிருந்தா? மாமா, அக்கா, இவரை பாருங்களேன். கார்த்தி எப்ப பார்த்தாலும் அந்த விஜய் கூடயே பேசிட்டு இருக்காரு. அன்னைக்குதான் போன் பண்றான்னு பார்த்தா இன்னைக்கு போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன நடக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ள? அதெல்லாம் ஒரு பிளான் தான். மோரோ பிளானா? என்ன பிளான்? அது அது பிருந்தா, அது ஒண்ணும் இல்ல பிருந்தா. அந்த விஜய் எப்படினாலும் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பால. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சிண்டு மூட்டி விட்டா தானே நடக்கும் ஏதாவது பிரச்சனை. நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சரியா? ஆமா. ஏன் பிருந்தா, கார்த்தி பத்தி உனக்கு தெரியாதா? என்னடி நீ? இப்போதைக்கு ராகவ் மாமாவை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். இவெல்லாம் ஒரு ஆளடி, இவளை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. ஆமாமா, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. டேய், கூட்டு போடா. சரிடா, கூட்டு போடும். நீ வா பிருந்தா. கொஞ்சம் விட்டு அவகிட்ட உளறி இருப்ப. ஏதோ தெரியாம உளறிட்டேன்டி. ஏண்டா?